எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில கூட நான் ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், இந்த புது வீட்டுக்கு வந்து கூடிய சீக்கிரம் நான் 1 வீக்ல வந்து வந்துருவோம் அப்படின்னு. ஆனா 1 வீக் கிடையாதுங்க. இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காஷ்மீர்ல இப்போ நாங்க இருக்க புல்வாமால அதிகமான வெயில் வந்து போயிட்டு இருக்கு. உண்மையாவே வந்து அந்த மர வீட்டில் இருக்கிறது ரொம்ப கடினமா இருக்குங்க. ஏர் கூலர் தான் இருக்கு, ஃபேனு தான் இருக்கு. என்னதான் வந்து யூஸ் பண்ணாலுமே அந்த சன்னி வெதர் வந்துருச்சு அப்படின்னால இருக்கிறது ஒரு மாதிரியா திட்டுமுட்டு அடிச்சுட்டு ஒரு மாதிரியா பிரீத் ப்ராப்ளத்தை உண்டாக்கிறது. எதுக்காக வந்து இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து பெயிண்ட்டுக்கெலாம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது, வெட்டாக இருக்குது, ஒரு 4 மாதம் போகட்டும், அப்புறமா வந்து பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிறங்க அப்படின்னு. இந்த டைல்ஸ் ஒர்க்கு கூட அதனால தான் வந்து இன்னும் போடாமல் இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணதுக்கு வந்து ரீசனே வந்து விண்டோ ஃப்ரேம் வந்து மாட்டாமல் இருந்துச்சுங்க. ஏற்கனவே வந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, 15 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து திரும்பவும் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க இன்னும் ஒரு 15 நாள் ஆகும் அப்படின்னு. ஆனால் உண்மையாக முடியலைங்க. அதனால நானும் மாஸ்டரும் வந்து பிளான் பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம இருந்ததும் அதே செட்டப் தானே. கிச்சன் இருக்கு, ஒரு வார்ம் ரூம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு வாஷ்ரூம் இருக்கு. அப்பெல்லாம் இப்பவாவது வந்து கிச்சனுக்கு வந்து டைல்ஸ்லாம் ஒட்டியிருக்கு. அப்போ ஒண்ணுமே கிடையாது, அதுல இருந்தோம். பரவாயில்லை, இப்படியே வந்து இருந்துடலாம், அவங்க எப்போ வந்து இந்த விண்டோ ஃப்ரேம்லாம் மாட்டுறாங்களோ மாட்டட்டும் அப்படின்னு. இப்போ வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். இன்ஷால்லா நீங்களும் வந்து எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, அது மட்டுமே போதும். நான் சொன்னேன்ல வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. பாருங்க வெயில் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இனி இருக்க இருக்க கடினமான வெயிலா இருக்கும். ஒன்ஸ் வந்து அதிக அளவுல வெயில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோல்டு சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. இதுதான் வந்து காஷ்மீர் எப்பவுமே இப்படிதான் வந்து வந்துட்டு இருக்கும். அதுலயும் மர வீட்டை சுத்தி சரியான அந்த கிராஸுக வேற, அன்வான்ட் ட்ரீ வேற. ஸோ இதையெல்லாம் வேற நம்ம கிளீன் பண்ணணும். அதோட தான் சரி முடிவு எடுத்தாச்சு, இவங்க எப்போ வரணுமோ வந்து இந்த அதோடு தான் நானும் மாஸ்டர் வந்து முடிவு எடுத்தாச்சு. இவங்க எப்போ வரணுமோ வந்து இந்த ஃப்ரேம், அதாவது கதவு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணட்டும். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கல்ல அந்த மூடி இருக்கிற கதவு, அது வந்து கிச்சன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஹமாம், வார்ம் ரூம், அதுக்குள்ளே அட்டாச்சு வாஷ்ரூம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. இதை எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.